மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தோம், எல்லளவும் பயமில்லையே. வேல் முருகனுக்கு. அதாவது ரொம்ப செங்குத்தா இருக்கு, இங்கெல்லாம் வீடியோவே எடுக்க முடியாது. காலத்தை வென்ற கண்ணதாசனையா செமையா சொல்லிருப்பாரு, ஒரு ஒரு உறவும் ஒரு ஒரு கட்டத்துல தான் நம்ம கூட வரும்னு. அதாவது வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. சரி வாங்க அப்படியே போலாம். வெல்கம் பேக் டு அவர் தமிழா சேனல். நீங்க எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரத்தில் இருக்க சக்திவேல் முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் மழையே ஏறல, மூச்சு வாங்குது, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சன்செட்டை பார்க்கலான்னு நினச்சேன், சன்செட்டே ஆகிடுச்சு. டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார், நான் அப்படியே போக போக எல்லாம் சொல்கிறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஆன்மீக வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும். சரி வாங்க வீடியோ போகலாமா, லெட்ஸ் கோ. எனக்கு முன்னாடி சில பேர்லாம் ஏறி இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம பாட்டுக்கு தனியாக ஜாலியாக போகலாம். வழக்கம் போல் தனியாக தான் வந்தேன். தனிமை தான் நிரந்தரம். அதாவது காலத்தை வென்ற கண்ணதாசனையா செமையாக சொல்லிருப்பாரு, ஒரு ஒரு உறவும் ஒரு ஒரு கட்டத்தில் தான் நம்ம கூட வரும்னு. அதாவது வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. சரி வாங்க அப்படியே போகலாம். இன்னும் ஏறி ஆரம்பிக்கலாம், மூச்சு வாங்குது. இந்த லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக வாங்க. ஓகே, நம்ம சேனலில் வெள்ளியங்கிரி வீடியோ பிப்ரவரியில் ஏறுவோம், அந்த வீடியோவும் நம்ம சேனலில் வரும். சரி, அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மலை ஏறலான்னு சொல்லி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி பாட்டில் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன், ஏன்னா வெயிட் ரொம்ப எடுத்துக்கூடாதுன்னு. இந்த ஸ்டாண்டே கொஞ்சம் வெயிட்டு தான், கையில் பிடிச்சிக்கிட்டு இது பண்ணேன். செப்பல் போட்டால் வலிக்கு விழுவும், செப்பல் போடாட்டி கால் குத்தும். பாருங்க எப்படி செங்குத்தாக ஏறுதுன்னு. பரவாயில்ல, நான் மட்டும் தான் தனியாக ஏறுவேன்னு நினச்சேன். எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர் ஏறிருக்காங்க, அந்த தைரியத்தில் ஏறியாச்சு. மூலிகைலாம் இருக்கிற மலைன்றாங்க. அதாவது ரொம்ப செங்குத்தாக இருக்குது, இங்கெல்லாம் வீடியோவே எடுக்க முடியாது. கட் பண்ணிட்டு 2 கையை பிடிச்சி ஏறணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் பேர் நாகராஜன். அன்பார்ந்த முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். பக்தர்களே, நம்முடைய கோம்பட்டையில் வீட்டிற்கும் உச்சமலையில் வீட்டிற்கும் ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அதுக்கு எப்படி நாங்கள் உதாரணமாக சொல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரண மலை மேலே ஏறி வரும்போது கயிறு பிடிச்சின்னு தான் ஏறி வருவீங்க. அப்படி வரும்போது மேலே உங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும். எப்படி அந்த மலை மேலே ஏறி வந்தது பெரிய சாதனையாக இருக்கும். அந்த பட்சத்தில் இந்த மெட்டீரியல்லாம் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க பாருங்கள். நாங்கள் இந்த ஷீட்டு, இந்த கம்பி, தண்ணி இதெல்லாமே கொண்டு வந்தாங்க. எல்லாமே இந்த மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு சக்தி கொடுத்தாரு. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தோம், எல்லளவும் பயமில்லையே. பார்த்தவுடன் வியந்து நிற்கும் உந்தன் மலையோ பேரழகு முருகன். ஆனால் ஒரு விஷயம், முருகர் இருந்த காலத்தில் இந்த மலையில் அவருடைய பாதம் பட்டிருக்கும். அப்போ தான் அந்த இதுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிது. இப்போ சொல்லுவாங்க, திருப்பூரூர் கந்தசாமி கோயில் இருக்குது, அங்கேருந்து அவர் திருத்தணிக்கு போகும்போது குன்றத்தூரில் அவர் கால் பதிச்சார். அதனால தான் அந்த குன்றத்தூரில் ஒரு ஆலயம் அமைஞ்சிது. அதே மாதிரி இந்த மலையிலையும் அவர் பதிச்சிருப்பார். இங்கே எவ்வளோ மலை இருக்குது சுற்றி, எங்கேயுமே முருகர் கோயில் கிடையாது. இந்த மலையில் அவருடைய பார்வை பட்டிருக்கோம். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இதை தொன்று செய்கிறதுக்கு எல்லாருமே இங்கே இவரை வந்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டு இவர் இந்த ஆலயம் அமைப்பதற்கு இன்னைக்கு கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வராங்க. வரக்கூடிய பாதையில் ரொம்ப கல்லுமா இருக்குது, அது ஏற இறங்க ரொம்ப சிரமமாக இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்காக முருகன் அடியாட்கள் வராங்க. அந்த மாதிரி தொண்டு செய்கிறவங்கலாம் பொதுவாக முருகனுக்கு என்ன பிடிக்குன்னா, அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது, அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது. இதை விட அவர் ஆலயத்துக்கு திருப்பணி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி. நான் வேண்டிக்கினப்பா, இவருக்கு என்ன வேண்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன இவருடைய ஆலயம் சிறப்பாக அமையறதுக்கு ஒரு சின்ன கல் எடுத்து வைக்கலாம், சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி திருப்பணி செஞ்சால் ரொம்ப சக்தியாக இருப்பார். அந்த பலன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆலயத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு வழியிலே ஒரு வேல் வச்சுருப்போம். அந்த வேல்
வாஸ்து வேல் கூட சொல்லலாம். அது எப்படி வாஸ்து வேல் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலய பணி திருப்பணி நடக்கும்போது இடையில கொஞ்சம் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டது. 2-3 வாரமாக சரியான ஆட்கள் கிடைக்கல, வேலை செய்ய முடியல, ஒரு சிரமம் ஏற்பட்டது. அப்போது ஒரு நாள் ஒரு அம்மாவுக்கு வந்து அவங்க முருகர் அவங்க மேலே வந்து நான் உட்காந்துருக்க இடம் சரியில்லை, வேறு இடத்துல வைக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ இவர் முருகரை வேறு இடத்துல மாற்றி வைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த அம்மா சொன்ன இடத்துல நாங்கள் ஒரு வேல் கொண்டு வந்து வச்சோம். அதுதான் வந்து முன்னாடி இருக்கிற முருகர் மாதிரி நாங்கள் நினச்சிட்டு அவருக்கு வழிபட்டு வரோம். மலையது கடினம் தன்னில் என்னை ஏற்றிவிடும் முருகனப்பா, பச்சை மலை அமர்ந்தவனே முருகா சக்திவேல் நாதனப்பா. ஓகே கைஸ், வெற்றிகரமாக வந்து பார்த்தாச்சு. காலையில் வந்தோடனே செம்ம சர்ப்ரைஸு, அதாவது அபிஷேகம், அதை வந்து நம்ம நேர்லேயே பார்த்தோம். அது இல்லாமல் நிறைய பேரை மீட் பண்ணிருக்கோம், நிறைய கான்டாக்ட் வேறு கிடச்சிருக்கு. அதில் ஒரு சின்ன ஹாப்பி தான். கூட வந்தீங்கன்னா ஜாலியாக ஃபன்னாக ஏறலாம், ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பத்தியாக ஏறலாம். ஓகே, நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஆன்மீக வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களின் ஆதரவை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களின் ஆதரவு தான் என்னோட அடுத்த முயற்சி.